வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏயு பேங்கோட டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் இன்னைக்கு வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ அப்படி ரிவ்யூ பண்றதுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்ல அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. இந்த அக்கௌண்ட்ல உள்ள பிரச்சனைகள் என்னலாம், இந்த அக்கௌண்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும், இந்த அக்கௌண்ட் யாருக்கு ஒர்த்தபிள், யாருக்கெல்லாம் ஒர்த்தபிள் இல்லை, ஸோ இந்த அக்கௌண்ட்ல நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்ன, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல டீட்டெயிலா ரிவ்யூ பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏயு பேங்கோட டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் நீங்க இனிஷியல் டெபாசிட் அப்படிங்கிற ஒன்று வந்து பண்ண தேவையே இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் அக்கௌண்ட் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசாலாம் டிரான்சாக்ஷன் எதுவும் வந்து பண்ணிட முடியாது. இந்த அக்கௌண்ட்ல உள்ள பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன்லேயே ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஆன்லைன்ல இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். மற்ற பேங்க்லாம் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் டெபாசிட் அப்படின்னு பர்டிகுலர் அமௌண்ட்டை டெபாசிட் எடுத்து பண்ண சொல்லுவாங்க. பட் இந்த அக்கௌண்ட்ல இனிஷியல் டெபாசிட் அப்படிங்கிறது எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது. 0% அமௌண்ட்ல இந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து கொடுத்துருவாங்க, செக் புக் வந்து கொடுத்துருவாங்க, பாஸ்புக் வந்து கிடைக்காது. இதுல வந்து பிரான்ச் விசிட் பண்ணா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமம் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு யாருமே வந்து பாஸ்புக் வந்து தரமாட்டாங்க. ஸோ இது எல்லாம் தான் இதுல உள்ள பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா பெனிஃபிட்லாம் வந்து எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இதுல கிரெடிட் கார்டு ஆப்ஷன், லோன் ஆப்ஷன் இருந்தாலும் மேக்ஸிமம் அப்ரூவ்ட் ஆகாது. இது வந்து கொடாக் பேங்க் மாதிரிலாம் கிடையாது. அதை விட மஸ்ட் வெரி ஒஸ்ட்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க, இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னலாம் அப்படின்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் இந்த அக்கௌண்ட்ல ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பீங்க. சேம் டைம் நானும் ஓபன் பண்ணியிருந்தேன். அதை வந்து எனக்கு ஓபன் பண்ணி தான் நான் உங்களுக்கு வீடியோவே வந்து பண்ணியிருந்தேன். இந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு பேசிக் பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு மேக்சிமம் 1 லேக்குக்கு உள்ளதான் டிரான்சாக்ஷனே பண்ணணும். அதை தாண்டி பண்ணும்போது உங்க அக்கௌண்ட் எப்போ வேணாலும் ஃப்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதா இந்த ஒரு அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்ல தான் அதிகமாக டிரான்சாக்ஷன் வந்து பண்றோம். யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் வந்து பண்றோம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்றதுக்கு நம்ம அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த பேசிக் இந்த சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் 1 லேக் தான். 1 லேக்குக்கு மேலே டிரான்சாக்ஷன் போகும்போது எப்போ வேணாலும் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்தது. என்னோட அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் தான் ஆச்சுது. இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்கௌண்ட் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டே கிடையாது, இது வந்து ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு யூடியூபர் தான், நம்ம வந்துட்டு கிறிஸ்டல் கிளியரா இது தெரிஞ்சு தான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன். நான் வீடியோ கேவிசி வந்து பண்ணும்போது இது வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தானா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு 2 டைம் நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன். ஆனால் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டே கிடையாது, இது வந்து ஒரு பேசிக் நார்மல் சேவிங் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரை மினிமம் 10,000 நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும், ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த சார்ஜஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பவும் நான் சொல்றேன், நான் இது வந்து ஜீரோ பேலன்ஸ்ல தான் நான் ஓப்பன் பண்ணேன். நான் வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணும்போது நான் வந்து அவங்ககிட்ட 2 டைம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது கன்வெர்ட்டே ஆகாது, நீங்க ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் வந்து செப்பரேட்டா ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது எல்லாம் கேட்டு தான் நான் வந்து ஓபன் பண்ணேன். அப்படி இருந்துமே இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது அவங்க சொன்னது, இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட்டா தான் நீங்க வந்து ஓபன் பண்ணிருக்கீங்க, இது ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ராங்கான ஒரு அப்டேட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோ கேவிசி பண்ணவங்களும் வந்து கொடுக்கல. ஸோ நம்மகிட்ட அதுக்கான ரெக்கார்டு கூட இருக்குது. அந்த வீடியோ கேவிசி ஃபுல்லாத்தையுமே நான் ஸ்கிரீன் ரெக்கார்டு வந்து பண்ணி தான் வச்சிருக்கேன். அடுத்து இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து வீடியோ கேவிசி வந்து பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தமிழ் அல்லது ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட் வந்து யாருக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல உள்ள வயசானவங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் தான் பேங்க்ல ஒரு 500 ரூபாய் போடுவேன்,
அதை திருப்பி எடுப்பேன், இந்த மாதிரி நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஒர்த்தபுளா இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஏஜ்டு பர்சனுக்கு இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பா ஹிந்தியும் தெரிஞ்சிருக்காது. அப்போ அந்த மாதிரி பர்சன் எப்படி இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும்? ஸோ இது வந்து நாட் ஒர்த்து தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் எனக்கு 1 லேக்கு உள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு அக்கௌண்ட்டை தாராளமா நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்னைக்காவது அமௌண்ட் போடுவீங்க, எப்பவாச்சும் எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஒர்த்தபுளா இருக்கும். இது தவிர நீங்க ஒரு சேலரிடாவோ செல்ஃப் எம்ப்ளாயாவோ இருந்து இதுல நிறைய டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவேன், நார்மலா யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவேன், எனக்கு அடிக்கடி பண்ண டெபாசிட்டட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணும் பட்சத்துல ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு டெபாசிட் அண்ட் டெபிட்டட் இந்த டோட்டல் டிரான்சாக்ஷன் 1 லேக்கு மேல போகும்போது உங்க அக்கௌண்ட் எப்போ வேணாலும் ஃப்ரீஸ் ஆகலாம். ஸோ அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஃப்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பேலன்ஸை உங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிரான்ச் லோன் ஆப்ஸ்ல அடிக்கடி லோன் எடுப்பீங்க அப்படின்னா அந்த பணம் உங்க அக்கௌண்ட்ல அடிக்கடி கிரெடிட்டட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதனாலையும் உங்க அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. எனக்கு 2-3 டைம் அதுல இருந்து கால் வந்து இது எதுக்காக இந்த பணம் கிரெடிட்டட் ஆகுது அந்த மாதிரி எனக்குலாம் கொஸ்டின் பண்ணி வந்தது. அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் வந்து எனக்கு ஃபுல்லாவே ஃப்ரீஸும் ஆச்சுது. இது போக நான் வந்து ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் ஒண்ணு அந்த டைம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு எனக்கு வந்து அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 அதுல லாக் ஆயிடுச்சு. அந்த பணத்தை எடுக்கவும் முடியல. இப்போ எனக்கு அதுல பேலன்ஸ் இல்லாம அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதை அப்படியே விட்டுடலாம். ஆனா என் அக்கௌண்ட்ல 10,000 அமௌண்ட் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இது எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப மோசத்துலயும் ரொம்ப மோசமா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இருக்காது, இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் தான் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து பேசி புரிய வைக்க முடியாது. அவன் அந்த பிரான்ச் போ இந்த பிரான்ச் போன்னு அலைய விட்டு கிட்டத்தட்ட நான் திருநெல்வேலியில மட்டும் வள்ளியூர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 3 பிரான்ச்சுக்கு நான் வந்து அலைஞ்சு என்னால் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணவே முடியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போனால் தான் க்ளோஸ் பண்ண முடியும். நாங்கள் சென்னைக்கு போயிட்டு திருவான்மையூரில் உள்ள பிரான்ச்சை போய் காண்டாக்ட் பண்ணேன், அங்கேயும் க்ளோஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எந்த பிரான்ச்சை நம்ம சூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பிரான்ச் தான் இருந்தது. ஸோ அந்த ஹெட் பிரான்ச் அந்த பிரான்ச்சை போய் நான் திருப்பி காண்டாக்ட் பண்ண பிறகு தான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக்குக்கு மேலே ஆச்சுது. நான் வந்து காண்டாக்ட் பண்ணி லெட்டர் கொடுத்து இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுறதுக்கு 2 வீக் ஆச்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டும் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷனே நடக்காது. பேருக்கு எனக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும், எப்பவாவது பணம் போடுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் நிறைய டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவேன், எனக்கு அதை வச்சு கிரெடிட் கார்டு ஆப்ஷன் வேணும், லோன் ஆப்ஷன் வேணும், அந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் இதில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா கனவுல கூட நினைச்சிடாதீங்க. இந்த அக்கௌண்ட்ல எந்த ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய டிரான்சாக்ஷன்லாம் பண்ணி பார்த்தேன். நமக்கு கடைசியா கிடைச்சது என்ன அப்படின்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனது மட்டும் தான் மிச்சம். இது வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நிறைய டைம் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் கிரெடிட் கார்டு நமக்கு அப்ரூவ்ட் ஆனதே கிடையாது. லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அதுவும் இது வரைக்கும் அப்ரூவ்ட் ஆனது கிடையாது. கொட்டாக் பேங்க் பொறுத்தவரையிலும் 0 பேலன்ஸ் தான் கிட்டத்தட்ட 6-7 வருஷமா யூஸ் பண்றேன். அன்லிமிட்டட் டிரான்சாக்ஷன் மோர் தென் லேக் பர் இயருக்கு நான் டிரான்சாக்ஷன் பண்றேன். எனக்கு வந்து இது வரைக்கும் அக்கௌண்ட்ல எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இது வரைக்கும் 0 பேலன்ஸா தான் இருக்குது. எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிச்சதே கிடையாது. ஆனா இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் நான் ஓப்பன் பண்ணது 0 பேலன்ஸ். க்ளோஸ் பண்ணும்போது கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து வீடியோ பேசி பண்ணும்போது கேட்கிறேன், இந்த அக்கௌண்ட் எப்போவாது அதிகமான டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சேவிங் அக்கௌண்ட்டா கன்வெர்ட் ஆகுமா, இது பாசிபிளா அப்படின்னு கேட்டதுக்கு நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவிங் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணா நீங்க செப்பரேட்டா தான் ஓப்பன் பண்ணணும். இது கடைசி வரைக்கும் 0 பேலன்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா க்ளோஸ் பண்ணும்போது அவங்க சொன்னது அப்படியே உல்டாவா இருக்குது. ஸோ நம்ம விவரம் தெரியாம பேசியிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றோம், அந்த அவங்க பேசுனது எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் இருக்குது. அப்படி இருந்துமே நம்ம ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நம்மளோட அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்க்கும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது. அதே மாதிரி உங்க அக்கௌண்ட்ல அதிகமான பேலன்ஸ் வச்சு இந்த மாதிரி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ உங்களால இதே அலைச்சல தான் நீங்களும் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பேங்க்ல 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஒரு அக்கௌண்ட் தேவை அப்படின்னா சேவிங் அக்கௌண்டா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து அன்லிமிட்டட் டிரான்சாக்ஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களோட இன்கம் நீங்க சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்களோ அதுக்கு விட அதிகமான அமௌண்ட்டை நீங்க வந்துட்டு உங்களோட இன்கமா சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லேக் சூஸ் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 லேக் உள்ள உங்களால டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு மேலையும் தாண்டி போகும்போது இவங்க கொடுத்த அமௌண்ட்டை விட அதிகமா போகுது அப்படின்னு சொல்லி உங்க அக்கௌண்ட்டை வாட்ச் பண்ணிட்டே இருந்து அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏயு பேங்க்ல இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்சன்
அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய பர்சனுக்கு தயவு செஞ்சு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட் அப்புறம் எப்போவாவது பணம் போடுவேன் அப்படின்னு சொல்கிற வயசான ரேஞ்சில் இருக்கிறவங்க இந்த அக்கௌண்ட்டை ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ அந்த அக்கௌண்ட்டை பற்றின டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.